friends, welcome to easy cooking and vlogs. நம்ம சேனல்ல இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் ஹேரி கிறிஸ்மஸ், இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னா நம்ம இயேசுநாதர் பிறந்த நாளை தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கிறிஸ்மஸ் நாள் அன்னைக்கு முன்னையே சில விஷயங்கள் கடைபிடிப்பாங்க. அதில் என்னென்னா நம்ம பார்க்கலாம். ஸ்டார் எல்லாருடைய கிறிஸ்தவர் வீட்லேயும் ஸ்டார் இருக்கும். அந்த ஸ்டார் எதனால் அவங்க வைக்கிறாங்கன்னா நம்ம இயேசுநாதர் பிறந்த அன்னைக்கு தேவதைகள் வாழ்த்து தெரிவித்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் செஞ்சதுனால ஸ்டார் எல்லார் வீட்லையும் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அடுத்து நினைவுக்கு வரக்கூடியது சாண்டா கிளாஸ், அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா. ஸோ சாண்டா கிளாஸோடைய உண்மையான நேம் நிக்கோலஸ். இவர் ஃபாதரியராக இருந்தவர். ஸோ அதிக சேவை மனப்பான்மை கொண்டவராக இருந்தவர். இவருடைய பெயர் எப்படி சாண்டா கிளாஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆங்கிலத்தில் நிக்கோலஸ்னா சாண்டா கிளாஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால தான் மருவி சாண்டா கிளாஸ் அப்படின்ட்டு பேர் மருவி இவருக்கு வந்தது. இவர் அனைத்து சிறு குழந்தைகளுக்கும் கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் கிஃப்ட் வச்சுட்டு போவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்க இல்லாதவங்களுக்கு, ஏழைகளுக்கு அதிக உதவி செய்யக்கூடியவராக நிக்கோலஸ் இருந்தார். அடுத்ததாக அனைவரோட வீட்டில் இருக்கக்கூடியது இன்னொரு என்னன்னா ட்ரீ. ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ. அந்த ட்ரீ எப்படி வந்துச்சு அப்படின்னா மார்ட்டின் லூயர் அப்படிங்கிறவர் ஒரு நாள் பனிப்பொழிவில் போயிட்டு இருந்தப்ப ஒரே ஒரு இடத்துல ஒரு மரம் இருந்துச்சா. அந்த மரம் கிரீன் கலரில் இருந்துச்சு. ஆனால் அந்த பனிப்பொழிவுக்கு அதுவும் ஒரே ஸ்டார் நிலவுடைய அந்த வெளிச்சம் விழுவதனால நல்லா பிரகாசமாக அழகாக தெரிஞ்சிச்சான். ஸோ அது தெய்வத்தோட தன்மை. ஸோ அங்கே கடவுளே அந்த மரத்தில் அமர்ந்திருக்காரு அப்படின்னு நினச்சி அவர் அந்த மரத்தை அவங்க வீட்டில் கொண்டாந்து வச்சு வழிபட ஆரம்பிச்சாராம். ஸோ அது மூலமாக வழியாக இந்த மரத்தையும் கிறிஸ்து மதங்கள் வழிபட தொடங்கினாங்க. அதே மாதிரி அடுத்து உணவு இவங்களும் விரதம் இருப்பாங்க. அதாவது அந்த கிறிஸ்மஸ் நாளைக்கு முதல் நாளோ 1 வீக் விரதம் இருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் அவங்க வீட்டில் ஃபாஸ்டிங் செய்யறதுக்கு ஃபுட்டு அப்போ தானிய வகைகள் தான் இருந்துச்சு. ஸோ அப்படிதான் உணவு எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மருவி இடத்துக்கும் ஊருக்கு ஏற்ற மாதிரி மருவி அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உணவுகள் மாற ஆரம்பிச்சிச்சு. கடைசியாக கிறிஸ்மஸ் அப்படின்னா கேக் அப்படிங்கிற நிலைமைக்கு கடைசியாக கொண்டாந்து வச்சாங்க. இது வரைக்கும் நம்ம கிறிஸ்மஸ் அப்படின்னா கேக் அப்படின்னு தான் நம்ம நினைவில் வச்சிருக்கோம். கிறிஸ்மஸ்னா கேக் தான் கண்டிப்பாக வெட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கிறிஸ்மஸ் உருவாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.